இப்போ பின்னாடி வரவங்க எல்லாமே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடப்பு கவர்மெண்ட்டும் நிறையா பண்ணியிருக்காங்க, அதேமாரி முன்னாள் கவர்மெண்ட்டும் நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. எதாக இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் மேடம். எனக்கு பர்சனலாக யார் வின் பண்ணுங்கிறது கிடையாது. எனக்கு யார் வந்தாலுமே யூ ஜஸ்ட் நீட் டு என்ஷூர் தட் சென்னை டெவலப்ஸ் த நெக்ஸ்ட் வாட் எவர் இஸ் த ஸ்டிண்ட். அவ்வளோதான். சரி, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, யார் வின் பண்ணுவாங்கன்ற ஒரு ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? எனக்கு இன்னும் ஒரு ஐடியா இல்லை மேடம். ஏன்னா இப்போ வந்து கரண்ட்டில் நடந்துகிட்ருக்க கவர்மெண்ட்டுக்கும், ரெண்டாவது இப்போ நடிகர் விஜய் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் முன்னாள் கவர்மெண்ட்டில் இருந்த அதிமுக, அவங்க எல்லாமே இந்த தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணி வெளிவிட்டுட்டு இருக்காங்க. அவங்க தேர்தல் அறிக்கை எது மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணி, அவங்க முடிவு பண்ணி ஓட்டு போடுறத வச்சு தான் இந்த தேர்தலோட முடிவு இருக்கும் மேடம். அது என்னன்னு என்னால் சரியாக கணிக்க முடியல. முழுசாக அந்த வாக்குறுதி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அதை முழுசாக நம்மளால் ஒரு கணிச்சு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் மேடம். மக்கள் கிட்ட தான் இருக்குன்றீங்களா? ஆமாம் மேடம், எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது. விஜயோட அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒரு உச்ச நடிகரா இருந்து இப்ப திடீர்னு அரசியல் வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் போட்டியிட போகிறாரு. ஆனால் இது வரைக்கும் அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அவர் அதுக்கு மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, என்ன ஏதுன்னு இன்னும் முழுசாக வெளியில் மக்கள் யாருக்கும் தெரியாது. அரசியலில் வந்து இந்த இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரா, இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்ன வாக்குறுதி அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை எப்படி நடந்துக்கிறாருன்னு பொறுத்து தான் மேடம் இதை நம்ம சொல்ல முடியும். மக்களான சப்போர்ட் கொஞ்சம் இருக்குது. அவருக்கு கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே மக்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் அது எலெக்ஷன் நேரத்தில் மக்கள் அதை பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு, ஓட்டு போடுவாங்களான்னு தெரியும். இப்போதைக்கு அவர் பண்ணுறது நல்லா இருக்குன்னு எல்லாமே சொல்லுவாங்களே ஒழிஞ்சு, எலெக்ஷன் அப்போ ஓட்டு போடுவாங்களா என்னன்னு தெரியாது மேடம். சப்போர்ட் பண்றவங்களாம் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமாம், சொல்ல முடியாது. இப்போ பின்னாடி வரவங்க எல்லாமே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடப்பு கவர்மெண்ட்டும் நிறையா பண்ணியிருக்காங்க, அதேமாரி முன்னாள் கவர்மெண்ட்டும் நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. எதாக இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் மேடம். அதை எனக்கு சரியாக கணிக்க முடியல இப்போதைக்கு. பெருசாக பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் current party is DMK. Given what they've done, they have a chance. Same thing இப்போ ADMK எடப்பாடி இருந்தபோது there was a lot of development. So யார் வருவாங்க என்னங்கிறது சொல்ல தெரியல. But whoever comes, the only thing is expectation is to bring development to Chennai and to bring a number of GCCs இது எல்லாமே, and basically do waste management, traffic management, MTC பஸ்லாம் இது பண்ணணும். MRTS இப்போ வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணி MRTS ப்ளஸ் மெட்ரோ ப்ளஸ் பஸ் எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி வருது. ஸோ ஆல் ஆஃப் தோஸ் ஸ்டெப்ஸ் வரணுங்கிறது தான் ஆசை. எனக்கு பர்சனலாக யார் வின் பண்ணுங்கிறது கிடையாது. எனக்கு யார் வந்தாலுமே யூ ஜஸ்ட் நீட் டு என்ஷூர் தட் சென்னை டெவலப்ஸ் த நெக்ஸ்ட் வாட் எவர் இஸ் த ஸ்டிண்ட். அவ்வளோதான். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருல சார், அவரோட அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க? விஜயோட வின் பண்ணுவாரா இந்த எலெக்ஷன்? எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் an idea. I've also not seen a lot of his speeches. ஸோ வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை என்கிட்ட.